அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிவேர் கல்டிவேஷன் க்ரோ பேக் மெத்தட். அறுவடைக்கு தயாரிக்கக்கூடிய பயிர் வந்து புல் அவுட் பண்ண போறோம். சோ பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு அப்படின்னு. புல் அவுட் பண்ண வெட்டிவேர்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், தண்ணியில ஊற வைக்க போறோம். வேர் வந்து நல்லா ஊறிடுச்சு. எத்தனை பேக்ங்க போட்டீங்க ஃபர்ஸ்ட்? நான் 1000 பேக் போட்டுருக்கோம். 1000 பேக் போட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை பேக் அறுவடை பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 500 அறுத்து இருக்குமா. இப்போ 500 பேக் 1100 கிலோ வந்திருக்கு. 1100 கிலோ வந்திருக்கு. இதுதான் வந்து அறுவடை பண்ண வெட்டிவேருங்க. சோ இதுதான் இருக்கும். இது நம்மளுக்கு நல்லா இருக்கிறதுனால 200 ரூபா ரேட்டு போட்டு அவங்களுக்கே எடுத்துக்கிறோம்னா அக்ரிமெண்ட் பிரகாரம் கொடுத்துட்டோம். பேமெண்ட் அது மாதிரி ஆஃபீஸ் போனது கூட இப்போ இதுக்குள்ள தருவாங்க. வெட்டிவேர்ல நிறைய வெரைட்டி இருக்கு. சுகந்தா, கேசானல்லி, குலாபி, தரணி, செம்பருத்தி, வைல்டு வெரைட்டி, இது மாதிரி நிறைய இருக்கு மேடம். இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்டு பேக், யூவி கோட்டடு. அந்த அறுவடைக்கு தேவையான பேக், ஃபெர்டிலைசர், அதே மாதிரி நாத்தும் நாங்களே கொடுத்துறோம். பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு நாங்களே ஈல்டு எடுத்துவோம். நாங்க வந்து அந்த லீஃபும் வாங்கிக்கிறோம். எப்படி போடணுங்கிற கைடன்ஸும் கொடுத்துருவோம். மந்த்லி 2 டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஃபீல்ட் ஆஃபீஸர் விசிட் பார்ப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் அக்ரி பீப்புள் வந்து விசிட் பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வெட்டிவேர் சார்ந்த பொருட்கள், மாலை தோரணம், சோப்பு, ஷாம்பு, ஆயில், இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்பட்டாலுமே நீங்க டிஸ்பிளேக்கு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப மார்க்கெட்ல ரொம்ப டிமாண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது வெட்டிவேருங்க. சோ வெட்டிவேரை வந்து குறைந்த முதலீட்டுல அதிக லாபம் எப்படி பெறலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சார் வணக்கம். வணக்கம் மேடம். சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். மேடம் நான் வந்து கௌதம் மேடம். ஓகே. அரோமேட்டிக் ரூட் குயின்ல தமிழ்நாடு மார்க்கெட்டிங் ஹெட்டா இருக்கேன். ஓகே சார். நாம வந்து ஃபீல்டில் ஒரு 13 வருஷமா இருக்கும். சார் வெட்டிவேர் பத்தி சொல்லுங்க சார். அதாவது வெட்டிவேருங்கிறது மேடம் கடலோர மாவட்டத்துல நிலப்பரப்புல பண்ணதை வாங்கி கைமாத்தி விட்டுட்டு இருந்தோம். ஓகே. இப்ப நமக்கு ரூட் சரியா கிடைக்கிறது இல்ல. காரணம் என்னன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் உள்ளார வந்ததுனால நமக்கு வெட்டிவேர் வந்து கிடைக்கிறது இல்ல. அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு R&D பண்றோம். வெட்டிவேர் வந்து க்ரோ பேக் மெத்தட்ல நம்ம வந்து இன்ட்ரோ பண்றோம். அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வெட்டிவேர் கல்டிவேஷன் க்ரோ பேக் மெத்தட். ஓகேங்களா. அப்ப நம்ம R&D பண்ணி ப்ராப்பரா வந்திருக்கோம் மேடம். இப்போ வெட்டிவேருங்கிறது நீங்க எதுல போட்டாலும் வரும். அதை எப்படி ஆயில் உற்பத்தி பண்ண வைக்க போறோம், அதை எப்படி அறுவடை பண்ண வைக்கிறோங்கிறது தான் மேட்ரு. இப்போ கடலோர நிலப்பரப்புல பண்ணும் பொழுது ஒரு ஏக்கராவுக்கு நீங்க ஒரு 60,000 நாத்து நடுற மாதிரி இருக்கும். 3 to 4 டைம் சோவா அறுத்து விடுற மாதிரி இருக்கும். ஒரு 4 to 5 டைம் வந்து பாத்தீங்கன்னா கலப்புடுங்கிற மாதிரி இருக்கும். நிறைய டன் கணக்குல ஃபெர்டிலைசர் போடுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கிடையாது, இது எல்லாமே பண்ணாலும் கடைசியா ஈல்டுங்கிறது ஒரு 2.5 டன்லேருந்து 3 டன் தான் வரும். ஒரு நாளைக்கு தண்ணியே உங்களுக்கு ஒரு 3 மணி நேரம் பாய்ச்சுற மாதிரி இருக்கும். நிறைய ஆட்கூலி, நிறைய எக்ஸ்பென்ஸ் செலவாகுது. கடைசியா எடுக்கும் போது ஹிட்டாச்சி வச்சு தான் நீங்க அறுவடை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஒரு ஏக்கர் நிலப்பரப்புக்கு உங்களுக்கு ஹிட்டாச்சி வச்சு எடுக்கும் போது 30 மணி நேரத்துல இருந்து 40 மணி நேரம் அறுவடைக்கே ஆகும். ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாயில இருந்து 1250 ரூபாங்கிறது வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப நிறைய செலவினங்கள் தான் ஆகுதே தவிர அதுல ப்ராஃபிட்டுங்கிறது கம்மியா இருக்கு. அப்ப நாம க்ரோ பேக் மெத்தட்ல பண்ணும் பொழுது ஒரு ஏக்கர் நிலப்பரப்புல அவங்க பண்ணும்போது 2.5 டன்ல இருந்து 3 டன் கிடைக்கிறது. நம்ம ஒரு 10 சென்ட் நிலத்துல ஒரு 1000 க்ரோ பேக் வச்சு நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணிக்கலாம். இப்ப ஒரு பேக்குக்கு நீங்க எவ்வளவு வஸ்டா வளர்த்தினாலும் ஒரு 2.5 கிலோல இருந்து 3 கிலோங்கிறது நார்மலா வந்துடும். இப்ப நீங்க 2.5 கிலோன்னு இன்னும் குறைச்சு கூட வைங்க, 2 கிலோனே கிடைக்குதுன்னு வைங்களேன். நாங்க பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு கிலோ 200 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். 180 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம். அப்ப 2 கிலோன்னு வச்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 400 ரூபாயில இருந்து 450 ரூபாங்க ரேஞ்சுக்கு வந்து ஒரு பேக்குக்கு. இப்ப செலவினங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த க்ரோ பேக் மெத்தட்ல உங்களுக்கு ஒரு 99 ரூபாய் சார்ஜ் பண்றோம். 99 ரூபாய்க்கு பேக்கு, ஃபெர்டிலைசரு, அறுவடை காலம் 9 to 10 மாசம். அந்த அறுவடைக்கு தேவையான ஃபெர்டிலைசரு, அதே மாதிரி நாத்தும் நாங்களே கொடுத்துறோம். பைபேக் அக்ரிமெண்ட் போட்டு நாங்களே ஈல்டு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க வந்து அந்த லீஃபும் வாங்கிக்கிறோம். ரூட் மட்டும் இல்லாம அந்த லீஃபும் வாங்கிக்கிறோம். ஒரு 7 மாசத்துக்கு அப்புறம் அந்த கசப்பு தன்மை ஏறி இருக்கும். அப்ப நம்ம லீஃபும் எடுத்துக்கிறோம். சரி, க்ரோ பேக் அப்படின்னு சொன்னீங்க, அத பத்தி சொல்லுங்க. இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலி டிசைன்டு பேக், யூவி கோட்டடு, 120 கிராம் வெயிட், 150 GSM. டயா வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச்சஸ், ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 30 இன்ச்சஸ். அவுட்டர் லேயர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல கொடுத்துருக்கோம். எதனால அப்படின்னா சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு. அதே மாதிரி இன்னர் லேயர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல கொடுத்துருக்கோம். என்ன ரீசன் அப்படின்னா மாய்ஸ்சரைசேஷன் லெவல் பண்றது. இப்ப வெட்டிவேர் இப்ப மற்ற எல்லா தாவரங்களும் வந்து பாத்தீங்கன்னா கார்பன் சோர்ஸை வந்து வளிமண்டலத்துல இருந்து எடுத்துக்கும். இந்த ஒரு தாவரம் தான் முழுக்க சாயில இருந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இப்ப சாயில இருக்கிற கார்பன் சோர்ஸை இது என்ன பண்ணும்னா ஒரு 8 மாசத்துக்கு அப்புறம் ஆயில் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணும். இந்த ஆயில் எவத்த இருக்கும் அப்படின்னா வேரோட பிகினிங் ஸ்டேஜிலும் வேரோட எண்டு ஸ்டேஜ்லையும் தான் இருக்கும். இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜிலும் எண்டு ஸ்டேஜில் இருக்கு இல்லைங்களா. இப்போ நிலப்பரப்பில் பண்ணும்பொழுது அந்த எண்டு ரூட்டுங்கிறது கிடைக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்டாச்சி வச்சு எடுக்கும் போது அடிபட்டு போயிடும். அப்போ நாம் முழுக்க ஆயில் வணிகத்தை நோக்கி வர்றதுனால
க்ரோ பேக் மெத்தடில் பண்ணும்பொழுது முழுமையான வேர் கிடைக்கும், முழுமையாக ஆயிலும் நிற்கும். ஓகே அப்போ விவசாயிக்கு நல்ல இடம் நிற்கும், ஆயில் நின்றுதுன்னா நல்ல இடம் நிற்கும், கண்டிப்பா. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நிற்கும். ஓகே சார். அப்போ போத் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. சோ வெட்டிவேர்ல இருந்து ஆயில் எடுக்கறேன்னு சொல்றீங்க. ஆமா, சோ ஆமா. அத பத்தி சொல்லுங்க. வெட்டிவேர் ஆயில் வந்து குஸ்மால்னு சொல்லுவாங்க மேடம். சரி. இந்த ஆயில் வந்து ரெண்டா பிரிப்பாங்க, ஆல்கலைடு ஐசோடேட்டட்னு பிரிப்பாங்க. ஓகே சார். இந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைடு ஃபுல்லாகவே ஃபார்மா கம்பெனிஸ் போகும், ஐசோடேட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் துறைக்கு போகும். ஓகே சார். ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் 400% காஸ்மெட்டிக் துறை வளர்ந்துருக்கு. ஓகே சார். அதில் ஆர்கானிக் கண்டென்ட்டான பொருள்லாம் வந்து மக்கள் நிறைய விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேருங்கிறது ஒரு நல்ல வந்து வரவேற்பு இருக்குது. அப்போ நாளுக்கு நாள் டிமாண்டு தான் அதிகமாகிட்டு போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரியில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சாம்ராஜ்யத்தில் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா மேல் யூஸ் பண்ணுற அத்தனை பர்ஃப்யூம்லையும் வெட்டிவேர் ஆயில் தான் பேஸ் நோட்டாக போடுவாங்க. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா ஆயிலும் ஏதோ ஒரு இடத்துல நிற்கும். ஒன்று ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலில் நிற்கும் அல்லது எசென்சியல் ஆயில் நிற்கும். இந்த ஒரு வெட்டிவேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துலையுமே இருக்கும். சார் வெட்டிவேர்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா. சோ நம்மளோட வெரைட்டிஸ் என்ன? அத பத்தி அதாவது மேடம் வெட்டிவேரில் நிறைய வெரைட்டி இருக்குது. சுகந்தா, கேசானல்லி, குலாபி, தரணி, செம்பருத்தி, வைல்டு வெரைட்டி, இது மாதிரி நிறையா இருக்குது மேடம். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா குஸ்மால் 15 வச்சுருக்கோம். அதாவது வெட்டிவேர்லேருந்து எடுக்கிற ஆயில் பேர் குஸ்மால். இந்த மற்ற ப்ரீடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் அந்த குஸ்மால் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12 ரேஞ்சில் இருக்கும். நம்மளது எவ்வளோ வஸ்ட்டாக வளர்த்தினாலும் 15+ இருக்கும். ஓகே சார். அந்த குஸ்மால் ஆயில் கண்டென்ட் வந்து 15+ இருக்கிறதுனால இதை ஹைலைட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்கோசரமே நம்ம நேம் வந்து குஸ்மால் 15 பேரே வச்சிருக்கோம். சார் நான் உங்ககிட்ட ஒரு கிளையண்டா ஒரு क्वेश्चन கேக்குறேன் சார். கேளுங்க நான் மேடம். வந்து உங்ககிட்ட ஒரு 1000 பேக் போடுறேன்னு வெச்சுக்கோங்க. சோ எத்தனை சென்ட்ல போடலாம்? அதே மாதிரி என்ன ஸ்டார்டிங் ப்ராசஸிங் என்ன? மேடம் ஒன்றும் இல்லை, இப்போ நாம வந்து ஒரு 1000 பேக்கு மினிமம் போடலான்னு சொல்கிறோம். ஓகே சார். இப்போ 1000 பேக்கு நாங்கள் ஒரு 99,000 வாங்குறோம். எதுக்கு அப்படின்னா பேக்கு, நாற்று, ஃபெர்டிலைசர்னு நமக்கு ஒரு பேக்குக்கு ஆமாம் மேம். எத்தனை சென்ட்ல சார் போடுறது? 10 சென்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு 1000 பேக் வைக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் மந்த் ஆன் மந்த் ஃபெர்டிலைசர் நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்க. எப்படி போடணுங்கிற கைடன்ஸும் கொடுத்துருவோம். சரிங்க சார். மந்த்லி 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபீல்ட் ஆஃபீஸர் விசிட் பார்ப்பாங்க, ஓகே. மந்த்லி ஒன்ஸ் அக்ரி பீப்புள் வந்து விசிட் பார்ப்பாங்க. மேம் இப்போ நீங்கள் ஃபெர்டிலைசர் போகிறதுக்கு மாதத்துக்கு 2 ஆள் இருந்தாவே போதும். சரிங்க சார். களைங்கிறது ஒரு 45 நாள், முதல் 45 நாள் வரும். ஒரு 2 டைம் பிடுங்கினீங்கன்னாவே வந்துடும். ஓகே சார். களைங்கிறது அதுக்கப்புறம் வராது. தண்ணி பாய்ச்சுற முறை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடில் போடலாம். ஓகே சார். ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடில் போடுறோன்னா காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து விட்டாவே போதும். சோ ஸ்ப்ரிங்கிள்ல போடும்போது வேர் தண்ணி போகுங்களா? தாராளமாக போகும் மேம், தாராளமாக போகும். அதெல்லாம் ஒன்றும் அதே பிரச்சனை மாதிரி இந்த சொட்டு நீர் பண்றாங்களே சார்? இல்லை மேடம், சொட்டு நீர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 மாசத்துல நல்லா இப்படி வந்துடும். ஓகே. சொட்டு நீர் பைப் வந்து மேலே தூக்கிட்டு போயிடும். ஓகே, இப்போ ஓகே. ஸ்ப்ரிங்க்லர் மெத்தடில் ஒரு 4 அடியோ 4.5 அடியோ ஸ்ப்ரிங்க்லர் போட்டீங்க அப்படின்னா ஈவனாக பாயும். ஓகே சார். சோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே தண்ணி வந்து ஒரே அளவு தான் இருக்கணுமா? ஆமாம் மேம். ஒரு 3 to 4 மாசம் 2 நேரமும் விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேளை விட்டாவே போதும். ஓகே சார். இந்த பேக் தான் போட்டுருக்கீங்க இப்போ? ஆமாம் மேம். சோ இத வந்து நீங்க எப்படி அறுவடை பண்ணும்போது இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரியூசபிள் பேக் மேம். புல் அவுட் முறையில எடுத்துடலாம். ஓகே. இது வந்து இன்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 inches டயா, 30 inches வந்து ஹைட்டு. ஓகே சார். இது புல் அவுட் முறையில எடுக்கலாம். ஓகே. நான் இப்ப புல் அவுட் முறையில எப்படி எடுக்கிறாங்க, வேறு எப்படி அலசணும், அதே மாதிரி எவ்வளவு ஈல்டு வந்திருக்கு, இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகே சார். நீங்க விசிபிள் பண்ணுங்க. 12 மாசமான அறுவடைக்கு தயாரிக்கக்கூடிய பயிர் வந்து புல் அவுட் பண்ண போறோம். இத 3 டைம் பாத்தீங்கன்னா சோக வெட்டி விட்டுருக்காங்க. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா 28 அண்ட் வித் வந்து 18. சோ பாருங்க எவ்வளவு ஈஸியா வந்துருச்சு அப்படின்னு. சோ இதுதாங்க ஃபைனலி வெட்டிவேர். இப்போ வந்து இதுல நம்ம ஆல்ரெடி போட்ட ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு முழுசான ஒரு வெட்டிவேரை நாங்கள் காட்ட போறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த புல் அவுட் பண்ண வெட்டிவேர்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், தண்ணியில ஊற வைக்க போறோம். இது வந்து ஒரு 8 hours மட்டும் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா வெட்டிவேரை பிரிச்சு எடுத்துடலாம். ஸோ இன்னைக்கு செகண்ட் டே வந்து நேற்று சொன்ன மாதிரி இப்போ நல்லா வேர் வந்து நல்லா ஊறிடுச்சு. 8 hours வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிச்சு எடுக்க போறோம். ஸோ பாருங்க, நேற்று இருந்த வெயிட்டுக்கும் இன்னைக்கு இருந்த வெயிட்டுக்கும் மண்ணு ஃபுல்லா தண்ணியில ஊறிடுச்சு. ஐயா வணக்கங்க. வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க. குமாரசாமி. நீங்க இப்ப எந்த கம்பெனில நம்ம வெட்டி வேற வந்து நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து அரோமேட்டிக் ஃப்ரூட் குயின் அதில் தான் போட்டிருக்கேன். அவங்க தான் கொடுத்துருக்காங்க, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. மாதம் ஒருக்கா வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஃபால்ட்டுனா உடனடியாக வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று உரமோ மருந்து கொடுத்து நல்லா என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. நம்ம நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து அறுவடை பண்ணியிருக்கோம்.
நீங்க எத்தனை பேக்ங்க போட்டீங்க ஃபர்ஸ்ட்? நான் 1000 பேக் போட்டிருக்கோம். 1000 பேக் போட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எத்தனை பேக் அறுவடை பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 500 அறுத்து இருக்குமா. 500 அறுத்து அலசிட்டு இருக்கோம். ஒரு 500 பேக் அலசி உள்ள போட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் அந்த வேர் எடுத்துருக்கோம். எடுத்து ஒரு நாள் உள்ள நிழல்ல நம்ம வந்து உணர வைக்கணும். சரிங்கய்யா. அதை எடுத்து போட்டிருக்கோம். இது வந்து இப்போ அலசிட்டு இருக்கோம். சரிங்கய்யா. இது மட்டும் அலசிட்டு நீ அதுக்கு நல்ல தண்ணியில் ஒரு அலசிட்டா வேலை முடிஞ்சுது. அப்புறம் திருப்பி அதை எடுத்துட்டு நிழல்ல போட்டு உணர விடுறோம். இப்போ நீங்க 500 பேக் அறுத்துட்டீங்க, வேர் எடுத்துட்டீங்க இல்லையா? ஆமா. அது எப்படி எவ்வளவு வந்துச்சுங்க வெயிட்? அது வந்து எப்படின்னா இப்போ 500 பேக்கு 1100 கிலோ வந்திருக்கு. 1100 கிலோ வந்திருக்கு. ஐயா நீங்க 500 பேக் அலசினேன்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கான வேர் தான் இதுங்களா? ஆமாம்மா. இது 500 பேக் வந்து நேற்று ஒரு நாள் ஊற வச்சு அலசிட்டு இப்போ நிழலில் கொண்டு வந்து காய வச்சிருக்கோம். இது ஒரு நாள் காஞ்சது. இது ஃபுல்லாக வந்து 500 பேக் உள்ளது. இது 1100 கிலோ எடை போட்டேன். இப்போ 1100 கிலோ வந்திருக்கு. இது வந்து நிழல்ல உலர்த்தணும் இல்லையா? ஆமாம், நிழலில் ஒன்று வெயில் போடக்கூடாதுமா. நிழலில் தான் போடுங்க. சரிங்கய்யா. ஒரு நாள் ஆயிருக்கு. ஒரு நாள் ஆன பிற்பாடு இப்போ எடை போட்டு இப்போ இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்கோம். ஓ சரிங்க. இந்த மாதிரி தான் கட்டணுங்களா? இந்த மாதிரி தான் கட்டணும். இப்போ ஒரு பண்டலுக்கு எவ்வளவு கிலோங்க இருக்கும்? இது நம்ம மொத்தத்துக்கு அப்படியே இருக்கு, எடுத்து பண்டல் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். ஆமாம். இதுதான் வந்து அறுவடை பண்ண வெட்டி வேருங்க. ஸோ இதுதான் இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பயிர் போட்டிருக்கும் போது கண்டிப்பா விவசாயனாலே ஏதாவது நோய் தாக்குதல் இருக்கும். கண்டிப்பா இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சுங்களா? அது எப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகுமா. இப்போ மழை வெய்ய காலம் முடிஞ்சு மழை காலம் ஆரம்பிக்கும் போது அந்த மாவு பூச்சிங்கிறது வரும். ஓகேங்கய்யா. அப்போ வரும்பொழுது பார்த்துட்டு நாங்கள் போய் சொன்ன இந்த மாதிரி இருக்குன்னு அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்குரிய மருந்து கொடுத்தாங்க. அது மருந்து போட்டு விட்டோன்னே சரியாயிடுச்சு. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த உடனே நல்லா கவனித்து பார்த்துட்டோம்னா எல்லாமே ஒரு ஆவரேஜாக ஓரளவு கொண்டு வந்துடலாம். அது நம்ம வளர்த்துற முறை. நம்ம மேற்பார்வையில் தான் கண்டிப்பாக நம்ம நல்லா பார்த்தோம்னா நல்லா வரும். மொத்தமாக எத்தனை மாதம் ஆச்சு இது? மொத்தமாக வருஷம் இப்படி 11 மாதம் ஆச்சுமா. 11 மாதம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் 12 மாதம் ஆனால் நல்லா இருக்கும். அது மாதிரி பண்ணலாம்னு இருக்கும். சரிங்க ஐயா. இப்போ அறுவடை பண்ணி நம்ம வேற எடுத்துட்டோம் இல்லைங்களா? ஆமாம். அடுத்து என்ன பண்ணுவீங்க இதை வச்சு? இது வந்து எப்படின்னா கம்பெனியில் ஸ்டார்டிங்லேயே வந்து எனக்கு கொடுக்கும்போது அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்க. கிலோ 200 ரேட்டு போட்டு ஒயிட் கலர் இருந்தால் 200 ரூபா. கொஞ்சம் பிளாக் கலரு கொஞ்சம் கலர் மங்கி இருந்துச்சுன்னா ஒரு 150 to 180. நல்லா இருந்தால் 200 ரூபா. இது நம்மளுக்கு நல்லா இருக்கிறதுனால 200 ரூபா ரேட்டு போட்டு அவங்களுக்கே எடுத்துக்கிறோம்னா அக்ரிமெண்ட் பிரகாரம் கொடுத்துட்டோம். நம்ம எடையை போட்டு பார்த்தாச்சு. ஆமாம், கிலோ 200 ரூபாய்க்கு. இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணும். அதனால அது சொல்லி தான் நம்ம இது பண்ணியிருக்காங்க. கம்பெனியே எடுத்துப்பாங்க. கம்பெனி தான். பிரச்சனையே கிடையாது. அப்போ இப்போ எல்லா விவசாயிகளுக்கும் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா கம்பெனியும் எடுத்துக்கும். பேமெண்ட்டு அது மாதிரி தரணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் போனது கூட இப்போ இதுக்குள்ளே தருவாங்க. ஐயா இப்போ நீங்கள் 1000 பேக் வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்க. வெற்றிகரமாக வந்து நம்ம 500 பேக் வெட்டி வேறு எடுத்தாச்சு. ஆமாம். ஸோ அடுத்து நீங்கள் போடுற ஐடியா இருக்குங்களா? இல்லை, கண்டிப்பாக இருக்குமா. ஏன்னா இதில் லாபம் இருக்கிறதுனால அடுத்த இதாக பண்ணணும். அடுத்து ஒரு 5000 பேக் போடலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. நம்ம போட்ட பிற்பாடு யாரும் வந்து பார்க்கணுன்னா கூட வந்து பார்க்கலாம். அதில் ஒன்றும் இதில் இப்போ எப்படி முதல்ல வந்து பார்த்தாங்களோ அது மாதிரி திருப்பி வந்து பார்க்கட்டும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 5000 பேக் போடலாம்னு இருக்கும். கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா அரோமேட்டிக் ரூட் குயின் ஃபார்மர் ப்ராடக்ட் LLP. நம்மளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஒட்டச்சத்திரத்தில் இருக்குது. பிரான்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திண்டிவனம், திருச்சி, தஞ்சாவூர், விருதுநகர், தேனி. ஆமாம், ஓரளவுக்கு எல்லா பக்கமும் இருக்குது. கிருஷ்ணகிரியில் கூட இருக்குது. கிருஷ்ணகிரியில் இருக்குது. அப்கமிங் எல்லா மாவட்டத்துக்கும் போடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம MD வந்து பார்த்தீங்கன்னா NPCB ஆனந்த்னு சொல்லிட்டு சிபி காட்டன் வேஷ்டிகளோட ஓனர். அவர் தான் நம்ம ஓனரு. விவசாயத்துறையில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். ஒரு 18 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் இந்த வெட்டிவேர் ரிலேட்டடான R&D, வெட்டிவேர்லேருந்து என்னென்ன பை ப்ராடக்ட் பண்ணலாம் இது எல்லாமே வந்து ரிசர்ச் பண்ணி நல்ல ஒரு பெரிய டீம் வச்சு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வெட்டிவேரோட நன்மைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, எக்கச்சக்கமாக இருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வெட்டிவேர் சார்ந்த விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம அரோமேட்டிக் ரூட் குயின் கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு வெட்டிவேர் சார்ந்த பொருட்கள், மாலை, தோரணம், சோப்பு, ஷாம்பு, ஆயில் இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்பட்டாலுமே நீங்க டிஸ்பிளேக்கு நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க.